ஒவ்வொரு குழந்தைக்குமே அதோட பேரண்ட்ஸ் கொடுக்குற அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு அண்ட் அவங்க கொடுக்குற அந்த உணவு இருக்குல்ல, இது என்ன செய்யுதுன்னா அந்த பேரண்ட் வந்து தனக்கு வந்து நிரந்தரமா நன்மை செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக்கும். அதே நேரத்தில் அந்த பேரண்ட் வந்து பனிஷும் பண்ணும்போது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு டிவைட் ஃபார்ம் ஆகுது. இவங்க பனிஷும் பண்றாங்க, ஆனா அதே நேரத்தில் சாப்பாடு தராங்க. இது சின்ன குழந்தைங்க கிட்டே நம்ம கவனிக்க முடியும். தாத்தாக்கள், பாட்டிகள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு அடி போட்டு அடிக்குது குழந்தைய போட்டு, அதனால இனிமேல் அந்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட அனுப்ப மாட்டேன் நான் அப்படின்னு நிறைய நேரத்தில் அவங்க டேக் ஓவர் பண்ண முயற்சி செய்வாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து விடாப்படியா போய் அந்த அம்மா கிட்டேயே அல்லது அந்த அப்பா கிட்டேயே போய் ஊட்டிக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, ஏன் இவ்வளோ நான் அவ்வளோ அடிக்கிறான், போட்டு சாத்துன்னு சாத்துறான், அவன்கிட்டயே போய் ஏன் ஒட்டுற அப்படின்னு திட்டுற அம்மாக்கள் இருக்காங்க தான் குழந்தைகளை. அந்த குழந்தை ஏன் போய் ஒட்டுது அப்படின்னா, அந்த அப்பா வந்து நிறைய உணவுப் பொருள் வாங்கி தராரு, வெளில கூட்டிட்டு போகும் பைக்ல கூட்டிட்டு போகும்போதெல்லாம் சாக்லேட் வாங்கி தராரு, ஐஸ்கிரீம் வாங்கி தராரு, அன்பும் செய்யறாரு. சில நேரத்துல பெரும்பகுதி நேரத்துல அடிக்கவும் செய்யறாரு. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அடிக்கிறது மட்டும்தான் பளிச்சுன்னு முன்னாடி தெரியும். ஆனா அவர் பின்னாடி அன்பும் செய்துகிட்டு இருக்காருங்கிறது இவங்க வந்து மறந்துடுவாங்க, அல்லது கொஞ்சம் அதை கவனிக்க மாட்டாங்க, அல்லது இவங்களோட கவனம் இல்லாத நேரத்துல தான் அவர் அன்பு செலுத்துறது நிறைய நேரத்துல நடக்கும். இந்த பிஹேவியரோட விளைவு என்னன்னா, அந்த குழந்தையோட மைண்டுக்குள்ள தன்னை வந்து யார் துன்புறுத்துறாங்களோ அவங்க மேல ஒரு பாசமும் வச்சிருக்கும். ஏன்னா அவங்க வழியா உணவும் வருது. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான, அது ஹியூமன் சொசைட்டில ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம். பெத்தவங்களே ஒரு குழந்தைக்கு வந்து துன்புறுத்து, இதுதான் கத்தும் கொடுக்குது அந்த குழந்தைக்கு. நாளைக்கு அந்த பையனோ பொண்ணோ வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்கள வெளியில நார்மலா வந்து பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா, அந்த பேலன்சிங் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஒரு காமன் சென்ஸ் சைக்காலஜி அவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். என்னன்னா, நீ வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து அடங்கி போகக்கூடாது, இதெல்லாம் வேணும்னு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஈகோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே சூப்பர் ஈகோன்னு கூட சொல்லலாம், ஒரு சூப்பர் ஈகோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சூப்பர் ஈகோ மொத்தமும் பிரேக் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். அதுதான் இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல நடக்கிற விஷயங்கள். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு கேப்டிவிட்டி சிச்சுவேஷன்ல ஒருத்தன் வந்து போட்டு அடிக்கிறான், துன்புறுத்துறான், ரேப் பண்றான், பல வகையான டார்ச்சர் பண்றான், ஆனா அவனே சாப்பாடும் கொண்டு வந்து தரான். இவங்களுக்கு இப்ப வேற வெளி உலகத்தோட டோட்டல் கான்டாக்ட் கட்டு. அந்த நிமிஷத்துல அவங்களோட சைக்காலஜி எல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தூங்க போயிடும், அல்லது அந்த சைக்காலஜிக்கல் அது வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணின சைக்காலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுன் ஆயிட்டு அவங்களோட பிரைமார்டியல் பயாலஜிக்கல் இம்பல்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும் இல்லையா, அந்த சரண்டர் பிஹேவியர், அந்த சரண்டர் பிஹேவியர் மேலோங்கி வந்து நிற்கும். மேலோங்கி அந்த சரண்டர் பிஹேவியர் வந்து நிற்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரியாலிட்டி ஒன்று இருந்ததில்லை, பல வருஷங்களா வளர்ந்து வந்ததில்லை ஒரு சைக்காலஜிக்கல் ரியாலிட்டி. வெளி உலகத்துல தான் கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், பேசணும், சுத்தணும், சம்பாதிச்சோம், இது எல்லாமே காணாம போய் இந்த 4 நாள் இந்த ரூம்குள்ள அடைப்பட்டு ஒருத்தனுடைய கையால சோறு சாப்பிட்டு அவன் கையாலேயே அடி வாங்கி அவன் பண்ண டார்ச்சர்லாம் தாண்டி வந்த இந்த 4 நாளுக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த ஹோல் லைஃப்கான லேர்னிங் எல்லாமே காணாம போய் இந்த பயாலஜிக்கல் பிரைமார்டியல் பயாலஜிக்கல் சர்வைவல் இருக்குல்ல, ஏன்னா இந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு அவன் மேலதான் சர்வைவல் இருக்குது. அண்ட் கோர்ல வந்து உயிர் பயம் வேற ஒண்ணு இருக்குல்ல, இந்த விக்டிம்க்கு இருக்கிற இந்த உயிர் பயம் வேற என்ன செய்யும்னா, அவனை வந்து நல்லபடியா நடத்திக்கணும், அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துக்கிட்டாதான் தான் சாகாம வேற இருக்க முடியும். ஏன்னா அவன் கொல்றதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஏன்னா இந்த அவனோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பவர், கொல்றதுக்கான சகல பவரும் அவன் கையில இருக்குது. இவங்க பவர்லெஸ்ஸா இருக்காங்க. அப்ப இந்த விக்டிம்க்கு என்ன தோணும்னா, அவனுக்கு சகல வகையான பவரும் இருக்குது, தான் டோட்டலி பவர்லெஸ். அப்போ அவனுக்கு வந்து தான் நல்லபடியா நடந்துக்கிறது வழியா அவன் வந்து தன்னை கொல்லாம வந்து வைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு சப்கான்ஷியஸ் திங்கிங் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இதோட விளைவும் கூட இந்த எல்லா ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸும் சேர்ந்து ஒரு விக்டிம் வந்து அந்த அக்ரஸார அந்த பிரிடேட்டர் மேல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அவன் தன்னை அதுக்கப்புறமா அவங்க ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அவன் மேலே இவங்க ஒரு சின்னதாக ஒரு அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் எவ்வளோ துன்புறுத்துறானோ அந்த அளவுக்கு இவங்களோட அன்பு செலுத்துகிற பண்பு வந்து அதிகமாகிட்டே போகும். அதிகமாகிட்டு போக 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, அவன் மேலே வந்து டோட்டலாக வந்து ஒரு சொல்லணும்னா ஒரு வகையான காதல்னு கூட சொல்லலாம், பாசம்னு சொல்லலாம், ஒரு ஃபெமிலியல் பேக்ரவுண்டில் அது பாசம்னு சொல்லலாம், ஒரு கான்ஜுகல் பேக்ரவுண்டில் அதை காதல்னு சொல்லலாம். அப்படி ஒன்று வந்து ஒரு விக்டிம்க்கு தன்னோட அப்ரஸார் மேலே ஒரு ஃபீலிங் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த ஃபீலிங்கோட ரூட்ஸ் வந்து அந்த சோஷியல் அனிமலோடைய சரண்டர் மெக்கானிசமில் ஸ்டார்ட் ஆனாலும்
அதுக்கு காம்ப்ளெக்ஸான சைக்கலாஜிக்கல் இன்சென்டிவ்ஸ் வழியாக இப்படி ஒன்று டெவலப் ஆகுறதோட விளைவு அதுக்கப்புறமா அந்த அக்ரஸாரும் அந்த அப்ரஸாரும் அந்த விக்டிமும் வெளியில் சொசைட்டிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த விக்டிம் அந்த அப்ரஸாரை பிடிச்சின்னு தோங்குறாங்க. என்ன வினோதமான ஒரு சைக்காலஜி இது, ஏன் ஹியூமன் பீங்ஸ்க்கு இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு யோசிச்சதோடைய விளைவு தான் அந்த கான்செப்ட் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அது ஒட்டுமொத்த சொசைட்டிக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன்ஸில் இது பல இடங்கள்ல நடக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லையும். அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு ஒரு உலகமாக டுபாக்கூர் சைக்காலஜி ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு பழமொழி, ஒரு சொல்லாட்சி இருக்குது. அடிக்கிற கைதான் அணைக்கும். பெண்களுக்கு இதே தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. பல பெண்கள் அதை நம்மவும் செய்கிறாங்க. அதை பெண்ணே கூட சொல்லியிருக்கலாம், தெரியாது. எங்கேருந்து இது வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்லேருந்து தான். ஒரு கணவன் குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறான். அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போய் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி சம்பாதிக்கிற காசு திருடிட்டு போகிறான், டார்ச்சர் பண்ணுறான், பல வகையான டார்ச்சர்கள் பண்ணுறான் அவன். ஆனால் எல்லா வகையான டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு அவனுக்கு சமையல் செஞ்சு போட்டு கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு பொண்ணு சில பெண்கள் வாழ்கிறாங்க. இதை பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இதை ஒரு பக்கம் வந்து தெய்வீகமாக்கிடுறானுங்க. பத்தினி பொண்ணுப்பா, அந்த பத்தினி சதி மென்டாலிட்டி, அது பெண்களுக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்னு ஒரு வகையான ஃபோக் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. பெண்களுடைய உள்ளூரே இருக்கிறது. இது பெண் ஆண் கிடையவே கிடையாது. இது ஆண்களுக்கும் நடக்கும். பெரும்பகுதி கிட்னாப்பிங் கேஸில், அதுவும் எக்ஸ்ட்ராஷன் மணிக்காக கிட்னாப்பிங் கேசஸில் பல நேரங்களில் வந்து ஆண் பிணை கைதிகளும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க தன்னோட அப்ரஸார்கிட்ட. பியூர்லி இது ஆனிமல் சைக்காலஜிலேருந்து டெவலப் ஆகிற ஒரு விஷயம். சைக்காலஜி கூட கிடையாது, ஆனிமல் பயாலஜிக்கல் பிஹேவியர்லேருந்து எவால்வ் ஆகி வந்த ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தினால அந்த சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே நஷ்டங்களே இருந்தாலும் கூட அவங்க அதை தாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு தன்னோட சர்வைவலுக்காக அந்த அப்ரஸாரை வந்து அவங்க வந்து தாஜா பண்றது கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே விஷயம்தான் பல நேரங்களில் அம்மா பிள்ளைக்கும் அப்பா பிள்ளைக்கும் நடக்குது. தன்னோட அப்பா எவ்வளவுதான் அடிச்சாலும் அதே அப்பா பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தருவார், சாக்லேட் வாங்கி தருவார். அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் வந்து ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் அந்த குழந்தையோட அம்மாக்கே அது ஆச்சரியமா இருக்கலாம். உங்க அப்பா ஒரு உதவாக்கிறேன், அவன் வீட்டுக்கு காசே கொடுக்கறது இல்லை, எனக்கு அவன் என்ன செஞ்சான், என் தாலி தங்கம் வரைக்கும் எடுத்துன்னு போய் வித்துட்டான், அவன் உலகமாக ஃப்ராட், அவனை போய் அப்பன்னு போய் ஒட்டிக்கிறியே அப்படின்னு போட்டு சாத்துற அம்மாக்கள் இருக்காங்க. ஆனா தன் அம்மாவுக்கு தெரியாத, சுத்தி இருக்கிற சமூகத்துல யாருக்குமே தெரியாத, தனக்கும் தன் அப்பாவுக்கும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்ட குழந்தைகள் பூமியில எக்கச்சக்கமா இருக்குது. இதே மாதிரி இதோட ரிவர்ஸ்ல அம்மா மேலேயும் அதே மாதிரி பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்ட குழந்தைகள் இருக்குது. அந்த அம்மாவால தான் அவனோட லைஃபே டேமேஜ் ஆச்சுனாலும், அந்த அம்மாவோட தான் தன்னோட லைஃபே டேமேஜ் ஆச்சுனாலும் ஒரு பொண்ணுக்கு அது தெரியாமலே அந்த அம்மா மேல லைஃப் டைம்கான அஃபெக்ஷனோட இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த அம்மா வேணும்னு தன் டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெளியில பார்க்குறவங்களுக்கு அது தெரியலாம். அந்த அம்மா அந்த குழந்தைய துன்புறுத்துறாங்க, அந்த குழந்தையோட ஃப்ரீடமை வந்து அவங்க பிளாக் பண்றாங்க, அது ஃப்ரீயா போய் வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அன்பு மட்டும்தான் செலுத்துறதா அவங்க நம்புறாங்க. எப்படி ஒரு அம்மா போய் ஒரு குழந்தையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க.